வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அடுப்படியில் புடலங்காயை வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம். பொரியல் பண்ணி பார்த்துருக்கோம், தோட்டல் பண்ணி பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு கூட்டு பண்ண போகிறோம். இந்த கூட்டு காம்பினேஷன் வந்து சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸுக்கும் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு நான் பாசிப்பருப்பை கழுவி வச்சுருக்கேன். ஒரு 100 பாசிப்பருப்பு வந்து கழுவி வச்சுருக்கேன். 1/2 கிலோ புடலங்காய்க்கு. இதை நம்ம வந்து ஒரு 2 விசில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். இது ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வேக வச்சிட்றேன். நான் ஒரு கப்பு பருப்புக்கு 2.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வேணும், அதனால நான் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன். நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துடலாம். அப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மூடியை போட்டு நம்ம ஒரு விசில் வச்சுருவோம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துக்குவோம். பருப்பு நல்லா வெந்து போயிடுச்சு. 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் 1 அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். புடலங்காய் 1/2 கிலோ நான் வந்து கழுவி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்குவோம். தண்ணி போதுமானு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி விட்டுரும். அது புடலங்காய் நான் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி. வெந்தோன்னே உப்பு போட்டுக்குவோம். இப்போ நம்ம வந்து விசில் போட்டு நம்ம ஒரு விசில் வந்தோன்னே இறக்கிடலாம். குக்கரை மூடிச்சிடுவோம். இப்போ நம்ம வேக வச்சது வெந்துருச்சான்னு பார்த்துருவோம். இப்போ வெந்துருச்சு. உப்பு போட்டு கிளறிடலாம். முன்னாடியே உப்பு போட்டோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும், அதனால கடைசியில் உப்பு போட்டுக்குவோம். ஒரு சட்டியில் மாற்றிடுவோம். இப்போ தேங்காய் பூ போட்டுருவோம். நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். தேங்காயை போட்டாச்சு. இப்போ தாளித்து கொட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு, எப்போதும் சைவ சாப்பாடு செய்யும்போது நம்ம வந்து ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்குவோம். அடுப்பை அணைச்சிட்டு ஒரு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து கொட்டிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.